ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ VST சக்தி 130DI 4 டில்லர் ரோட்டரி ஷாஃப்ட் எப்படி ஃபிட் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புஷ்ஷு ஆயில் சீல் புஷ் ஃபிட் பண்ணுறோம். ஆயிலோ க்ரீஸோ தடவிட்டு ஆயில் சீல் புஷ்ஷில் ஓரிங் போட்டு உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆயில் சீல் புஷ் பார்த்து இந்த மாதிரி வாசரை வச்சு உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேரிங் கேஸ் ஃபிட் பண்ணுறோம். பேரிங் கேஸில் ஃபஸ்ட்டு ஆயில் சீல் ஃபிட் பண்ணோம். பெரிய ஆயில் சீல் உள்ளே ஃபிட் பண்ணோம். இதுமாதிரி மட்டமாக வாசர் வச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். ஃபஸ்ட் ஆயில் சீல் ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன ஆயில் சீல் ஃபிட் பண்ணோம். சின்ன ஆயில் சீல் அதேமாரி வாசர் வச்சு வச்சோம்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த சிலிவு மேலே லைட்டாக ஆயில் தடவிடணும். பேரிங் கேஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். பேரிங் கேஸை மாட்டிட்டு 6206 நம்பர் பேரிங் இன்ஸ்டால் பண்ணுறோம். மட்டமாக வச்சு ஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ளே போட்டுன்ட்டு ஷாஃப்ட் வச்சு தட்டிடுறோம். தட்டிட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், நல்லா உள்ளே போயிடுச்சு, ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பேரிங் இன்ஸ்டால் பண்ணுறோம். பாருங்கள், ஃபுல்லாக போயிடுச்சு. ரெண்டு பேரையும் ஃபிட் பண்ணியாச்சு. ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரீயாக இருக்கான்ட்டு. பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லாக் வாசர், லாக் நெட்டு. லாக் வாஷர் போட்டு லாக் நெட்டு போட்டு டைட் பண்ணோம். ஃபுல்லாக டைட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி வச்சு லாக் வாசர் மடித்து விடணும். எப்படி மடிக்குதுன்னு காட்டுற பாருங்கள். இந்த லாக் வாஷர் போடாது விட்டிங்கன்னா இந்த போல்டு நெட்டு கைட்டின்னு வந்துடும். பாருங்கள், போட்டு மடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு செயின் கேஸில் ஆயில் சீல் ஃபிட் பண்ணுறோம். பெரிய ஆயில் சீல் உள்ளே போட்டுறோம். ஃபஸ்ட்டு பெரிய ஆயில் சீல் உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சின்ன ஆயில் சீல். சின்ன ஆயில் சீலை இன்ஸ்டால் பண்ணுறோம். ரோட்டரி ஷாஃப்ட் ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் ஆயில் சீல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோட்டரி ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறோம்.
இங்கே பாருங்கள் ஷாஃப்ட் அதில் கீ இருக்கும், அதுக்கு நேராக உட்கார வச்சுட்டு ஷாஃப்ட் வந்து 18-19 ஸ்பேனர் வச்சு இந்த பேரிங் கேஸை ஃபிட் பண்ணுறோம். 3 போல்ட்டு போட்டு ஃபுல்லாக டைட் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணோம். மூணு போல்ட்டுமே ஃபுல்லாக டைட் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஆயில் கப்பு மாட்டுறோம். இது வந்து நார்மலாக கிரீஸ் கப்பு வரும், இது வந்து ஆயில் கப்பு போட்டால் ரொம்ப நாளைக்கு வரும், பேரிங் அவ்வளோ சீக்கிரம் போகாது, அதனால் வந்து ஆயில் கப்பு போட்டிருக்கோம். இதுக்கும் 3 போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணிடுறோம். 6 mm போல்ட்டு. டென் சைஸ் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறோம். மூணு போல்ட்டு ஃபுல்லாக டைட் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றுறோம். ஆயில் வந்து ஃபுல்லாக இருந்தால் கப் போட்டுறோம். பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு ஆயில். லாக் போல்ட்டு போட்டு லாக் பண்ணிடுறோம். அதே 10 mm ஃபேனர் வச்சு டைட் வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செயின்லாம் ஃபிட் பண்ண போகிறோம். 6306 பேரிங் ஃபிட் பண்ணுறோம். பேரிங் நம்பர் வந்து 6306. பேரிங் வந்து ஃபிட் பண்ணிடுறோம். பேரிங் ஃபிட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து செயின் மாட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து செயின் ஃபிட் பண்ண போகிறோம். சின்ன கீர் வந்து மேலே வரணும். பெரிய கீரை வந்து கீழே வரணும். அதேமாதிரி இந்த லாக்கு வந்து வெளி பக்கம் பார்த்த மாதிரி மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டேட் பண்ணி மில்லிங்கில் உட்கார வைக்கணும் கீரை. நெக்ஸ்ட்டு மேலே லாக் நெட்டு போடுறோம். 21 நம்பர் ஷாக்கெட் வச்சு டைட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக டைட் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்குது.
ஃபுல்லாக டைட் வச்சுட்டு லாக் வாசர் வந்து மடித்து விட்றோம். அப்போ தான் அந்த போல்ட் வந்து கையிலாது. நெக்ஸ்ட்டு கீழே லாக் வாசர் போடுறோம். நெக்ஸ்ட்டு லாக் நட்டு மாட்டுறோம். லாக் நட்டு லாக் வாசர் போட்டு ஃபுல்லாக டைட் வைக்கணும். மறுபடியும் லாக் நட்டு போட்டு லாக் வாசர் போட்டு மடித்து விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் லாக் வாசர் மடிச்சிட்ருக்கணும், கீழேவும் லாக் வாசர் மடிச்சிட்ருக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் ஒட்டிடுறோம். இந்த டோர் ஃபுல்லாக போட்டு ஃபிட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போல்டு 6 mm போல்டு ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணிடுறோம். மற்ற போல்டுமே போட்டு தான் டைட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி போல்டு போட்டு டைட் பண்ணுறோம். 10 mm சாக்கெட் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறோம். ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சுட்டு ஆயில் ஊற்றுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டரி மாட்டியாச்சு. இது நீங்களே கூட மாட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். பவர் டில்லர் இன்ஜினை பற்றி பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலில் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஜின் எப்படி மாட்டுறதுன்னு போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.